அல்போனிய அரசு தனது அமைச்சகத்தில் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோவை ஒரு அமைச்சராக நியமித்தது. அந்த நாட்டின் பிரதமர் தற்போது கூறியுள்ளார், டாயல்லா என்ற அந்த அமைச்சருக்கு தற்போது 83 குழந்தைகளுடன் முழுகாமல் இருக்கிறார், அதாவது கர்ப்பிணியாக இருக்கிறார் என்று கூறியுள்ளார். அதை பற்றி அவர் விரிவாக சொல்லப்போனால் 83 எம்பிக்களுக்கும் ஒரு உதவியாளர், நுண்ணறிவு உதவியாளர், ஏஐ செயற்கை நுண்ணறிவாளர் ரோபோ ஒன்று தயாரிக்கப்படுகிறது. இதன் மூலம் பாராளுமன்றத்தில் நிகழ்ச்சிகளை அவர்கள் எம்பிக்களுடன் அமர்ந்து கேட்பார்கள். எம்பிக்கள் வெளியே சென்றாலும் அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பவர்கள் பற்றி அதை பற்றி கூறுவார்கள். இதன் மூலம் அங்கு ஊழலை ஒழித்து நேர்மையான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்குத்தான் இருக்கிறது. இந்தியாவில் இதுபோன்று வந்தால் அந்த ஏஐ அமைச்சர்களாக இருந்தால் உண்மையை கூறிவிடுவார்கள், இவர்களுடைய லட்சணம் தெரிந்துவிடும். ஆனால் இந்தியாவுக்கு நாம் உலகளவில் நிலாவிற்கு போன 4வது நாடு என்றாலும் செயற்கை நுண்ணறிவு கொண்ட அமைச்சர்கள்லாம் இங்கே வர முடியாது. நுண்ணறிவு கொண்ட ரோபோக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் அமல்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஊழல் பெருச்சாளிகள். ஊழல் பெருச்சாலை பற்றி கூறிவிடுவார்கள். இவர்கள் செயற்கை நுண்ணறிவு ரோபோ நமது இந்தியாவுக்கு வராது. ஆனால் அல்போனியா உலகிலேயே ஊழலில்லாத ஒரு நாடாக உருவாக்க அல்போனிய பிரதமர் இந்த ஒரு முயற்சி எடுத்துள்ளார். டாயல்லா இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறாள் 83 குழந்தைகளுடன்.